ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நம்ம நர்சரியில் செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணிடலாம். காஞ்சி போயிடுது. இப்போ இது காஞ்சி போயிலப்பா மில்க் ஃப்ரூட் சொல்லுவாங்க. என்னென்ன சொல்றீங்க? எக்ஸோட்டிக் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃப்ரூட் இது. அப்போ இது காயிலையா? காயில பின்னாடி கோல்டன் கலர்ல இருக்கும், முன்னாடி வந்து கிரீன் கலர் இருக்கும். கேரளா வந்து நிறைய வீட்டுல இருக்கும். நான் கூட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. நீங்க பாத்தீங்களா? டிராபிக்கல்ல வந்து வரும். நம்ம கொஞ்சம் வெயில்ல வச்சாலும் வரும், பட் கொஞ்சம் கேர் பண்ணோம். செமி ஷேல்ல வச்சீங்கன்னா வரும். பூ போகுது. பூவோட இருக்குதுல வந்து பூவோட வந்து ரொம்ப விலை அதிகம். பட் நம்ம பெஸ்ட் பிரைஸ் கொடுத்தோம். 3000 rupees கொடுத்துருவோம். ஆனால் இது வெளில நீங்கள் பூவோட 6000 கம்மி வாங்கவே முடியாது. பெரிய செடி எல்லாம் 8 அடி 7 அடி செடி. இந்த பழம் எப்படி டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் இருக்கும். இது பேர் ஜமைக்கன் ஸ்டார் ஆப்பிள் சொல்லுவாங்க. உங்களுக்கு செக் பண்ணா தெரியும். ஆப்பிள் மாதிரி ரவுண்டா இருக்கும், உள்ள லைட்டா மில்க் மாதிரி இருக்கும். மாடல்ல செம்ம டேஸ்ட், ஜெல்லி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. எல்லா கிளைமேட்டும் செட் ஆகுமா? இல்ல நல்ல நிழல் இருந்தா சூப்பரா செட் ஆகும், இல்லைனா செட் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ். மக்களை யாருமே இந்த மாதிரி உண்மையை சொல்ல மாட்டாங்க. நிழல் இருந்தாலும் செட் ஆகும், இல்லை என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ் ரீதியா வாங்கி போங்க எல்லாம் வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் அண்ணா உண்மையை சொல்லி கொடுக்குறாரு. எந்த செடி இருக்கோ அந்த செடி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் சேல்ஸ் பண்ணதே இல்லை. எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன். எந்த செடி வைத்தாலும் சரி, அதை பற்றி என்ன ட்ராபேக் என்ன ப்ளஸ் அது சொல்லாமல் நம்ம சேல்ஸ் பண்ணதே இல்லை. ஓகே மக்களே. செடி மாதிரி வளருமா இல்லை மரம் மாதிரி வளரும்? இது மரம் 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 மரம்.